ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இவ்வுலகில் மனு குலத்திற்கு தேவன் அளித்த பல பரிசுகள் உண்டு. தேவன் மனு குலத்திற்கு அளித்த மிக உயர்ந்த ஒரு பரிசு என்ன பரிசு தெரியுமா? கடவுள் தேவன் இந்த உலகத்திற்கு அளித்த மிக உன்னதமான பரிசு இயேசு கிறிஸ்து. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இயேசு இந்த உலகத்திற்கு பரிசாக அருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசாக அருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடிகிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அதே போன்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. திருமறை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசு. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? பைபிள் கொண்டு வந்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ரைட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசு. இந்த பரிசை எப்பவுமே என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். எனக்கு மொபைல் போன் இருக்கிறது, மொபைலில் பைபிள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நீங்க பஸ்ல போகும்போது வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆலயத்திற்கு வரும்போதும் வீட்டிலே நீங்கள் வேதம் வாசிக்கும் போதும், குறிப்பா வீட்டில் பைபிள் வாசிக்கும் போதும் இந்த வேதாகமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டிலும் அட்வென்ட் நாட்களில் 2வது ஞாயிறு வேதாகம ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. பைபிள் சண்டே. டுடே இஸ் a பைபிள் சண்டே, வேதாகம ஞாயிறு. எல்லா வருடமும் அட்வென்ட் நாட்களில் 2வது ஞாயிறு வேதாகம ஞாயிறு. We can celebrate this Bible. இந்த வேதாகமத்தை கொண்டாடும் நாள், இந்த வேதாகமத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் நாள் இந்த முக்கியமான நாள். இந்த வேதாகமம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. இந்த வேதாகமம் ஒரு சமூகத்தை மாற்றக்கூடியது. இந்த வேதாகமம் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியது. வேதாகமத்தால் மாற்றப்பட்ட மனிதர்கள் கோடி கோடி இருக்கிறார்கள். வேதத்தில் சொல்ல போனா பேதுரு சொல்லலாம், பவுல் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். சமூகங்களை மாற்றி இருக்கிறது. வேதாகமம் ஒரு காலத்திலே நம்முடைய பகுதிக்கு வராதிருப்போம் என்றால் நாம் இந்த ஆலயத்திலே விதமாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்க முடியாது. வேதத்தை மிஷனரிமார்கள் நமக்கு சுமந்து கொண்டு வந்ததினுடைய விளைவு நாம் எவ்வளவோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், படித்திருக்கிறோம், நாம் பட்டம் பெற்றிருக்கிறோம், பதவியிலே இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேதாகமம் முழு உலகத்தையுமே மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்களிலே அதிகமான பேர் வாசிக்கிற ஒரு புத்தகம் என்னவென்றால் இந்த வேதாகமம். The most read book in the world is the Bible. The most read book in the world is Bible. உலகத்திலே கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அதிகமாய் மக்களால் வாசிக்கப்படும் புத்தகம் இந்த வேத புத்தகம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். உலகத்தில் உள்ள மொழிகளிலெல்லாம் அதிகமான மொழிகளில் அச்சிடப்படக்கூடிய புத்தகம் இந்த வேத புத்தகம் தான். வேதாகமத்தை நாம் புத்தகங்களின் புத்தகம் என்று சொல்லலாம். பைபிள் இஸ் ஆல்சோ கால்ட் தி புக் ஆஃப் புக்ஸ். வேதாகமத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது? எத்தனை இருக்கிறது? வாயை திறக்க மாட்டேங்கீங்களே. 66 புத்தகங்கள். 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமம் ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இந்த வேதாகமம் தான் ஓல்டஸ்ட் புக் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களிலே ஆக பழமையான புத்தகம், ஆதி புத்தகம் என்று சொன்னால் வேதாகமம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இந்த வேதாகமம் எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது. பைபிள் இஸ் a book for all time. கடந்த காலத்துக்கும் அது பொருந்தும்,
நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட இந்த வேதாகமத்தை ஆண்டவர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். தீமோத்தி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன் விதமாக சொல்லுகிறார், வேதாகமம் என்னும் ஜன்னல் வழியாக நாம் நித்தியத்தை காணலாம். வேதாகமம் என்னும் ஜன்னல் வழியாக நாம் நித்தியத்தை காணலாம். நான் பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கிறேன், யாருமே எழுதுற மாதிரி இல்லை. நான் பல இடங்களுக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன். சில சின்ன சபைகளுக்கு கூட நான் பிரசங்கத்துக்கு போறேன். அநேக நோட்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம பாஸ்டரேட்ல பெதஸ்தா நகர் கோயிலில் நீங்க போனீங்கன்னா அங்க 10 பேர் எழுதிட்டு இருக்காங்க. பிரசங்கம் பண்ணும்போது எழுதிட்டு இருக்காங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் யாரும் பார்க்குறேன், ஒருத்தரும் எடுத்த மாதிரி இல்லை. இனிமே வரும்போது, அடுத்த வாரத்திலிருந்து வரும்போது ஒரு சின்ன புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சின்ன நோட் புக் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது முக்கியமாக தோன்றுகிறதோ, எதை நாம் மனதிலே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை எழுதி கொள்ளுங்கள். இல்லைன்னா சர்ச்சிலிருந்து வாங்கி வச்சிருவோமா, அடுத்த வாரத்தில் ஒரு 100 புத்தகம் 100 நோட் புக் வெளியே ரெடியாக இருக்கும். நீங்க வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்க திருப்பி பார்க்கலாம். இல்லைன்னா வீட்டில் என்ன பிரசங்கம் அப்படின்னு சொல்லி மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள மறந்துடும், பிரசங்கம் மறந்துடும். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுற முக்கியமானது, வேதாகமம் என்னும் ஜன்னல் வழியாக நித்தியத்தை நாம் காணலாம். இங்கிலாந்து மன்னர் கிங் ஜார்ஜ் III இவ்விதமாக சொல்லுகிறார், தேசத்தின் பொக்கிஷங்களில் முதன்மையானது பரிசுத்த வேதாகமம். தேசத்தின் பொக்கிஷங்களிலே, தேசத்துக்கென்று பல பொக்கிஷங்கள் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு சொத்து பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறார். இங்கிலாந்து மன்னர்கள் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது வேதாகமத்தை வைத்துதான் பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளிலே உள்ள தலைவர்கள் தங்களுடைய பதவி பிரமாணம் எடுக்கும் போது வேதாகமத்தை வைத்துதான் பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள். காரணம், வேதம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த வேதாகமத்தை எழுதியது யாரு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். Who is the author of the Bible? நீங்க எழுதாதனால தான் தெரியல. வேதாகமத்தினுடைய ஆசிரியர் யாரு? பேதுருவா, பவுலா, மோசேயா? பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை கரெக்டா சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தினுடைய ஆசிரியர். பிறகு பேதுரு யாரு, மோசே யாரு, தாவீது யாரு, சாலமோன் யார் அப்படின்னா அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். வேதாகமத்தினுடைய ஆசிரியர் யார் என்பதற்கு வேதாகமத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடுத்த வசனத்தையும் வாய்த்துக் கொள்ளலாம். ஆனால் முதல் பகுதி தான் நான் சொல்ல விரும்புகிற காரியம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதான் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தினுடைய ஆக்கியோன் அல்லது ஆத்தர் என்று சொல்ல முடியும். ஆனால் 40 பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதலினால் இந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். வேதாகம் நமக்கு கம்பைல் ஆகி ஒரு புத்தகமாக இருக்கிறது. வேதாகமத்தினுடைய மூல பாஷைகள் எது அப்படின்னு சொன்னா உங்க பைபிள்லயே முன்னால இருக்கும், ஆரம்பத்தில் இருக்கும். எபிரேயம், கிரேக்கு, அரமேயம், அதுதான் the original languages the books of the Bible were written. அதற்கு பின்னால் ஆங்கிலத்தில், அதை தொடர்ந்து பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. முதன்முறையாக ஆங்கிலத்திலே வேதாகமம் 15வது நூற்றாண்டிலே மொழிபெயர்க்கப்பட்டது. முதலாக தமிழிலே வேதாகமம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மொழிபெயர்க்க வெளியிடப்பட்டது? ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்களே, எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. 1714வது ஆண்டு சீகன்பால் அவர்கள்தான் முதன்முறையாக புதிய ஏற்பாட்டை தமிழிலே மொழிபெயர்த்தார். 1714வது ஆண்டு தான் முதன்முறையாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவிலே உள்ள மொழிகளிலே அச்சுக்கு வந்தது முதல்ல தமிழ் மொழி தான். பிரிண்டிங்க்கு வந்தது முதல்ல தமிழ் மொழி தான், அதுவும் பைபிள் தான். இந்தியாவிலே முதன்முறையாக அச்சு எந்திரத்துக்கு வந்தது
நம்முடைய தமிழ் மொழியில தான், அதுவும் வேதாகமம் தான், அதுவும் மிஷினரிமார்களால் தான். அப்போ எவ்வளவு காலம் நம்முடைய மக்கள் எவ்வளவு ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பயன்படுத்தும் இந்த டிரான்ஸ்லேஷன், அதுக்கு பிறகு எவ்வளவோ டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கிறது. இதற்கு பிறகு பவர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தவர் ஹென்றி பவர். அவங்களுடைய கல்லறை பாளையங்கோட்டை மில்ட்ரி லைன் ஆலயத்தில் இருக்கிறது. 1871 ஆண்டு இந்த பவர் டிரான்ஸ்லேஷன் பைபிள் வெளியிடப்பட்டது. அதைத்தான் இன்று வரை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் பேராயர் கால்டுவெல், பேராயர் சார்ஜன் எல்லாம் அங்கத்தின பல மிஷினரிகள் இருந்து அவங்க தமிழ் படித்து அவங்க நமக்கு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து தந்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பை தான் இன்று வரை நாம் பின்பற்றி இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்தது வேதாகமம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் அரை மணி நேரத்துக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காலை வேளையிலே 3 முக்கியமான காரியங்களையும் நாம் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பு மார்ட்டின் லூத்தர் இந்த வேதாகமத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்லிவிட்டு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்ட்டின் லூத்தர் says, the Bible is alive. It has feet, so run after me. It has hands, so hold of me. அவர் சொல்லுகிறார், வேதாகமம் உயிர் உள்ளது. இது புத்தகம், ஆனா இதுக்கு உயிர் இருக்குதான். வேதாகமம் உயிர் உள்ளது. இதற்கு கால்கள் இருக்கிறது, அதனால அது என்னை பின்தொடருகிறது. இதற்கு கைகள் இருக்கிறது, அது என்னை பிடித்துக் கொள்கிறது, பற்றி கொள்ளுகிறது. Because the Bible is alive. வேதாகமம் உயிர் உள்ளது. இது உயிருள்ள ஒரு புத்தகம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, 3 வசனங்களை நான் சொல்லி இந்த வேதாகமத்தினுடைய 3 முக்கிய சிறப்புகளை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 10:17. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அந்த வசனத்தினுடைய சாராம்சம் அதுதான். விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதின் மூலமாக நமக்கு வருகிறது. ஒரு மரத்தை நாம் விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுவோம் என்றால், ஒரு மரம் விசுவாசமாக இருக்கும் என்றால் அந்த மரத்தினுடைய வேர் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மரம் இருக்கிறது, இந்த மரத்தை பார்க்கும்போது அது விசுவாச மரம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். அது விசுவாசத்தை உருவாக்கும் மரம். அதனுடைய வேர் என்னவென்றால் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்மில் விசுவாசம் வருகிறது. ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளமாக, ஆதாரமாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றோம்? ஏன் வருடத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு வந்தா போதாதா? வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரணும். எப்பெல்லாம் ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறதோ, மணி அடிக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி ஏன் சொல்றோம்? இங்கே வசனம் போதிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு விசுவாசம் வருகிறது. தினந்தோறும் காலையிலே பைபிள் வாசிக்கும் போது விசுவாசம் வருகிறது. யூடியூப் மூலமா, தொலைக்காட்சி மூலமா பிரசங்கம் கேட்கும் போது, நேரடியாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலே பிரசங்கம் கேட்கும் போது நம்முடைய விசுவாசம் வருகிறது. எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னவென்றால் இந்த வேதம் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வேராக இருக்கிறது. பைபிளை நம்ம வாசித்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஞாபகமா வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன இருக்கிறது நமக்கு? வேதாகமத்தில் முதல் 5 புத்தகங்கள்ல அங்கே நியாயப்பிரமாணம் இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அதை தொடர்ந்து ராஜாக்களை குறித்து நாம் வாசிக்கலாம், நியாயாதிபதிகள், ராஜாக்களை குறித்து. பின்பு தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிக்கலாம். பிறகு புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது, அப்போஸ்தலருடைய போதனைகள் இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு தேவை. நியாயப்பிரமாணம் தேவை, தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவை, இயேசுவினுடைய போதனைகள் தேவை, அப்போஸ்தலருடைய விசுவாசங்கள் தேவை. இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் போது, இவை எல்லாவற்றையும் கேட்கும் போது, இவை எல்லாவற்றையும் நாம் கற்கும் போது நாம் விசுவாசத்திலே உறுதிப்படுகிறோம். ஏன் பிரசங்கம் முக்கியம்? விசுவாசத்தை தூண்டுவது, விசுவாசத்தை நம்மிலே
உருவாக்குவது இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவை குறித்து நான் சொல்ல போகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அங்கே யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கலாம். யூதாவினுடைய ராஜாவாகி யோசபாத். இந்த யோசபாத் என்ன செய்தான் என்றால், யூதாவினுடைய பட்டணங்களிலே அந்த பிரபுக்கள், ஆசாரியர்கள் போன்ற முக்கியமானவர்களை நியமித்து வேதத்தை போதிக்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். இவங்க ஊர் ஊரா போய் வேதத்தை மக்களுக்கு, ஜனங்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதனுடைய வாயிலாக ஜனங்கள் மத்தியிலே விசுவாசம் வளருகிறது, விசுவாசம் ஜனங்களுக்குள்ளாக பெருகிறது. அவனும் விசுவாசத்திலே வளருகிறான், ஜனங்களும் விசுவாசத்திலே வளருகிறார்கள். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசிக்கிறார். ஒருத்தர் வாசிங்க, இந்த வசனம் முக்கியமான வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அத மாதிரி அவனுக்கு முன்னாலே யார் இருந்தது இல்லையா, பின்னாலே யார் இருந்ததில்ல. வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் காட், வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆண்டவருக்குள்ளாக அவனுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. அதனுடைய விளைவு என்ன? அவன் கடவுளை விட்டு பின்வாங்கல. எசேக்கியா ராஜா தான் ஒரு சிறந்த ராஜா. பைபிள்ல சில ராஜாக்களை நாம் குறிப்பிடத்தக்கமாறு சொல்லலாம். அப்படி சொல்லப்படத்தக்க ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. அதற்கு காரணம் என்னன்னா, வேதத்தை அவன் அதிகமாக நேசித்ததினால், வேதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஊன்றி கட்டி இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கை அவ்விதமாக இருந்தது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எசேக்கியாவுக்கு நடந்த நன்மைகள் என்ன, அற்புதங்கள் என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். 15 ஆண்டுகள் உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கிறது. இன்னொன்னு, எசேக்கியா வேற என்னெல்லாம் கிடைக்குது? அசீரியர் அவனுக்கு விரோதமா பாளையம் இறங்கி இருந்தாங்க. அப்போ அவன் ஆண்டவரை சார்ந்திருந்த போது சண்டை போடாம 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல கடைசியில் அதை குறித்து நாம் வாசிக்கலாம். இப்படி அவன் விசுவாசத்தில் இருந்ததனாலே பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்ப முதலாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறது, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? அங்கேயும் போட்டுடலாம், அங்கேயும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் அந்த பாயிண்ட். விசுவாசத்தின் வேர் வேதம். முதல்ல விசுவாசத்தின் வேர் வேதம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஜார்ஜ் முல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசத்திற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு விசுவாச வீரர் ஜார்ஜ் முல்லர். அவர் ஹோம் ஒன்று நடத்தினாராம். ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு வருவாங்களாம். பேங்க்ல பணம் இருக்காது, கையில பணம் இருக்காது, ஆனா பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்கள். அவர் சொல்லுகிறார், நான் 100 முறை வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது அது எனக்கு இன்பமாக இருக்கிறது, தித்திப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி. நம்ம எல்லாம் பைபிள் எத்தனை தடவை வாசித்திருக்கோம்? கை வைத்து சொல்லல, யோசித்து பார்ப்போம். பைபிள் எத்தனை தடவை வாசித்திருக்கோம்? நாம் பைபிள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய வேர் வேதாகமம். இரண்டாவது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசியுங்கள். 1 பேதுரு 2:3. இரண்டாவது, வேதம் வாழ்வளிக்கும் உணவு. வாழ்வளிக்கும் உணவு. முதலாவது விசுவாசத்தினுடைய வேர் வேதாகமம், இரண்டாவது வாழ்வு அளிக்கும் உணவு. எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம், அப்படிதானே? சாப்பிடாம ஒரு சிலர் வந்திருக்கலாம். கம்யூனியன் சர்வீஸுக்கு சாப்பிடாம ஆராதனை முடிஞ்சிட்டு போய் காலை உணவு உண்கிறவர்கள் இருக்கிறார்கள். உணவு அவசியம். ஒரு நாள் 2 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம். அதுக்கு பின்னால் சாப்பிடாம இருந்தா நம்ம சோர்ந்து போவோம், நம்மால் உயிர் வாழ முடியாது. நம்முடைய சரீரத்திற்கு உணவு எவ்வளவு முக்கியமோ
அவ்விதமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய உணவு, அழியா வாழ்வழிக்கும் உணவு இந்த வேதம். ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், வாழ்வழிக்கும் உணவு இந்த வேதம். வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாக என்றால் கண்டிப்பாக நாம் வளருவதற்கு இந்த வேத வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 சங்கீதம் 2 வசனம் அவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரப்பாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு பைபிள்ல உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க தைரியமா இருப்பாங்க. சாப்பிடாதவங்களுக்கு உயிர் இல்லாம இருக்கும்ல, பலன் இல்லாம இருக்கும், அப்படி தள்ளி அப்படி விழுந்துருவாங்க. பைபிள் வாசிக்காதவங்க, வேதத்தை நம்பாதவங்க அப்படி விழுந்துருவாங்க. சின்ன கஷ்டம் வந்துட்டுனா, சின்ன வியாதி வந்துட்டுனா, சின்ன பிரச்சனை வந்துட்டுனா அவங்க விழுந்து போயிருவாங்க. ஆனா வேதத்தை வாசித்து அதன்படி வாழுகிறவர்கள் ஒருபோதும் அதிலே குறைவுபட மாட்டார்கள், மிகவும் மிகவும் உறுதியாக இருப்பார்கள். அதனால சொன்னேன், வாழ்வு அளிக்கும் உணவு இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் நமக்கு இருக்கும் என்றால் சோதனையிலையும் விழுந்துட மாட்டோம், பாடுகளையும் விழுந்திருக்க மாட்டோம், வேதனையிலும் விழ மாட்டோம். சோதனையிலையும் வேதனையிலையும் விழாம இருக்கணும் பைபிள் தேவை. இயேசுவையே பிசாசு சோதித்தான், இயேசுவையே சோதித்தான். ஆண்டவர் பசியாக இருக்கும்போது இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி நீ சாப்பிடும் என்று சொல்லி பிசாசு சாத்தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி உடனடி அவனுக்கு என்ன செய்தார்? பதில் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், வாழ்வளிக்கும் உணவாகிய வேதத்தை உட்கொள்ளுகிறவர்கள் விழுந்து போக மாட்டார்கள், பாவத்திலே விழுந்து போக மாட்டார்கள். ஒருவேளை உங்களுக்கு பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியலையோ, விட முடியாத பாவ பழக்கம் இருக்கோ, அப்ப நீங்க பைபிள் வாசிக்கல, வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல, வேதத்தின்படி வாழல. ஒரு பிரச்சனை வந்தா கடவுள் எனக்கு ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோமோ, பாடுகளிலே விழுந்து போகிறோமோ, we are not strong in faith, we are not strong in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக இல்லாததனுடைய விளைவுதான் நாம ஆவிக்குரிய மனிதன் நோஞ்சா மாதிரி இருக்கிறான். சரீரம் நமக்கு பலமா இருக்கு, ஆனா ஆவியில பலன் இல்லை. காரணம் வேதம் இல்ல. வேதம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, வேதம் இல்லை நம்ம ஒண்ணும் இல்லை. வேதம் தான் நம்முடைய வாழ்வினுடைய உணவு, வேதம் தான் நம்முடைய வாழ்வு. வேதம் இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை. ஆகையால் தான் வாழ்வளிக்கும் உணவு வேதம் என்று சொன்னேன். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 119 சங்கீதம் 72 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 119 சங்கீதம் 72 வசனம். வெரி குட். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், விலையேற பெற்ற பொக்கிஷம் வேதம். விலையேற பெற்ற பொக்கிஷம். இந்த வேதத்துக்கு மதிப்பே கிடையாது. You cannot fix a rate for the Bible. ஒருவேளை 200 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு பைபிள் நம்ம ஷாப்ல வாங்கிடலாம். ஆனா அந்த வேதத்தினுடைய மதிப்புக்கு you cannot fix rate for the Bible. This is so costly, invaluable gift. விலை மதிக்க முடியாத பரிசு இந்த வேதாகமம். ராஜாவாகிய தாவீதினிடத்தில் கேட்டால் எனக்கு 2 பிடிக்கும் சொல்வார். என்னெல்லாம் சொல்லுவாரு தாவீதுட்ட கேட்டோன்னா? 1 இந்த ஆலயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார், 2 பைபிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1000 நாள் நான் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கிறது எனக்கு பெருசு. என்டர்டைன்மெண்ட் ஹால்ல 1000 நாள் ஸ்பெண்ட் பண்றதை விட கோயில் வாசல்ல இருந்தா எனக்கு அது புண்ணியம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். இன்னும் அவர் வேதாகமத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், 19 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும்
தெளிதேனிலும் மதுரமானதுமான வேதாகமம். இதுவும் தாவீது தான் சொல்றார். பொன்னை விட பசும்பொன், பியூர் கோல்டை விட எனக்கு வேதம் தான் பெருசுன்னு சொல்வார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதத்துக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோமா? நம்ம வேதத்துக்கு என்ன விலை கொடுத்திருக்கோம்? வேதத்தை நம்ம எவ்வளவு பிரஷியஸ் நினைக்கிறோம்? பிள்ளைங்க, ஸ்கூல் புஸ்தகம் முக்கியமா, பைபிள் முக்கியமா? ஸ்கூல் புத்தகம் முக்கியம், அதையும் மதிக்கணும். ஆனா பைபிள் அதை விட பெரியது. இது வாழ்க்கையை போதிக்கிறது. இதற்கு நீங்கள் கவனம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். ரொனால்ட் ரேகன், நம்முடைய அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி சொல்லுகிறார், within the covers of one single book the Bible has all the answers to all the problems that face us today. இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிற ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தின் வேர் வேதாகமம். இரண்டாவது, வாழ்வழிக்கும் உணவு வேதாகமம். மூணாவது, விலையேற பெற்ற பொக்கிஷம் வேதாகமம். இந்த பக்கத்திலிருந்து வாய்ஸே வரல, சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தின் வேர் வேதாகமம், வாழ்வழிக்கும் உணவு வேதாகமம், விலையேற பெற்ற பொக்கிஷம் வேதாகமம். டென்மார்க் தேசத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தினுடைய தாயார் மரண தருவாயில் இருந்தார்கள். மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அவர்களுக்கு 8 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த மரிக்கும் தருவாயில் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. 8 பிள்ளைகளும் அவங்க பெட்டை சுத்தி வந்து நின்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகளே, நான் சீக்கிரமாக மரிக்கப் போகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறேன், அதை நான் தந்து விட்டு போகிறேன் என்று சொன்னாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆச்சரியம். அம்மா என்ன தரப்போறாங்களோ, கோல்டு தரப்போறாங்களோ, என்ன தரப்போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போ அவர்களில் ஒரு பிள்ளையை அழைத்து, அவங்களுடைய மகனை அழைத்து, நீ போய் அந்த கபோர்டில் போய் அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வா என்று சொன்னார்கள். அந்த புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகமா இருந்துச்சு. வழக்கமா சாதாரணமா இருக்கிற புத்தகம், அது வழக்கத்திற்கு மாறாக பெரிய புத்தகமாக இருந்தது. அதை விரிச்சு அவங்கள வச்சு தன்னுடைய மடியில் வச்சு சொன்னாங்களாம், இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் என்னுடைய கண்ணீரினால் நான் நனைத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் என்னுடைய கண்ணீரினால் நனைத்திருக்கிறேன். இதை எடுத்துக்கொண்டு போங்கள், இதை வாசியுங்கள், இதன்படி வாழுங்கள். இந்த புத்தகம் உங்களை வாழ வைக்கும் என்று சொன்னார். இந்த புத்தகம் உங்களை வாழ வைக்கும். ஏன் அந்த புத்தகம் பெரிய புத்தகமா இருந்தது? நனைஞ்சு 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 அது பெருசாகிவிட்டது. இதை எடுத்துக்கொண்டு போகுங்கள், இந்த புத்தகம் உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அழகான உன்னதமான புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் வாசிப்பதற்கு தீர்மானம் எடுப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசித்தோம்? நாளையிலிருந்து டெய்லி எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கணும், சரிதானா? வீடு சந்திக்கு வரும்போது கேட்பேன், பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்பேன். வேதாகமம் வாசிப்பது ரொம்ப முக்கியமானது, அதன்படி வாழ்வதும் முக்கியமானது. பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிமார், பெரியவங்க எல்லாருக்கும் இந்த வசனம் நமக்கு பொருந்தும். இந்த விசுவாசத்தினுடைய வேராகிய வேதம், வாழ்வழிக்கும் உணவாகிய வேதம், விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேதம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா?